கிட்ட தான் வந்துட்டு மாட்டுவாங்கன்னு நினைக்கிறவங்க வீடியோக்கு லைக் பண்ணி தெரிவிங்க. இனி வரக்கூடிய எபிசோடில் முத்து அண்ட் மீனா வந்துட்டு கிறிஸையும் அதுக்கப்புறமா ரோகிணியோட அவங்க அம்மாவையும் வந்துட்டு இங்கே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. ஸோ ரோகிணி வந்துட்டு பயந்துக்கிட்டே இருக்கிறாங்க, இவங்க எதுக்கடா வந்துட்டு இங்கே வந்தாங்க, இங்கே இருந்தாங்க அப்படின்னா நம்ம மாட்டிக்குமேன்னு சொல்லிட்டு அவங்க கனவுல வந்துட்டு வருது. இந்த மாதிரி கிறிஸ் வந்துட்டு அவங்கள வந்துட்டு அம்மான்னு சொல்லி கூப்பிட்ற மாதிரி. உடனே வந்துட்டு எந்திரிச்சு அவங்க ரூம் வந்துட்டு எட்டி பார்க்குறாங்க. மீனா பக்கத்தில் வந்துட்டு கிறிஸ் வந்துட்டு தூங்கிட்டு இருக்கிறான். ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்களை எப்படியாச்சும் வெளியில் ஏற்றணுமே, இவங்க இங்கே இருந்தாங்க அப்படின்னா நம்ம மாட்டிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு இங்கே உள்ளவங்க எல்லாத்தையுமே வந்து நம்ம முதல்ல வெளியில் ஏற்றணும், அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இவங்ககிட்ட பேசி வந்துட்டு வெளியில் அனுப்ப முடியும் அப்படின்னு வந்துட்டு சொல்லி யோசிக்கிறாங்க. விஜயாவும் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இவங்க இருக்கிறதுல வந்துட்டு விருப்பமே கிடையாது. அதனால் இந்த ஒரு டாஸ்க்கை வந்து ரோகிணி கிட்ட வந்துட்டு கொடுத்துருந்தாங்க. இவங்களை எப்படியாச்சும் வந்து நீ வெளியில் துரத்திடு அப்படின்னு வந்து சொன்னதை வந்துட்டு இவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு ஸோ நம்ம மீனா வந்துட்டு பார்த்திங்கன்னா எப்படியாச்சும் வெளியில் துரத்தி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு வித்யாவுக்கு ஃபோன் பண்ணி அவங்க அப்பார்ட்மெண்ட்டில் போட்டி வந்துட்டு இருக்குது, எனக்கு கட்ட தெரியாது, எப்படியாவது நீ வந்துட்டு ஹெல்ப் பண்ணு அப்படின்ற மாதிரி வந்துட்டு வித்யா கிட்ட சொல்லி வித்யா வந்துட்டு மீனாவுக்கு சொல்லி அவங்கள வந்துட்டு அங்கே வர வச்சிடுறாங்க. முத்து வந்துட்டு இங்கே வீட்லேயே வந்துட்டு இருக்கிறதுனால எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னடா வந்துட்டு இவங்க எல்லாத்தையும் போகிறாங்க, எதோ இடிக்குதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா அண்ணாமலையும் விஜயாவையும் வந்துட்டு கிளப்பி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு மனோவுக்கு வந்துட்டு இப்போ வேலை செட் ஆயிடுச்சுல, அதனால் வந்துட்டு கோயிலுக்கு வந்துட்டு அனுப்பிச்சி வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி அவங்ககிட்ட பேசியே வந்துட்டு அனுப்பிச்சி வச்சிடுறாங்க. விஜயா வந்துட்டு கேட்குறாங்க, நாங்கள் போகிறதுனால என்ன யூஸ் அப்படின்னு சொல்லி வந்துட்டு கேட்குறாங்க. நீங்கள் வெளில போயிட்டீங்க அப்படின்னா வீட்டில் வந்துட்டு யாரும் இருக்க மாட்டாங்க, யாருமே வந்துட்டு இவங்களை வந்துட்டு கவனிக்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்துட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு அண்ணாமலை விஜயா வந்துட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் முத்து வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா கிளம்புறதுக்கு எங்கேயுமே ரெடியாக இல்லை, என்னடா எல்லாருமே கிளம்பி போகிறாங்க அப்படின்னு சொல்லி வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் வந்துட்டு ரோகிணி வந்துட்டு யோசிக்கிறாங்க, என்னடா இவங்க மட்டும் தனியாக வந்துட்டு போகிறாங்க, ஆனால் ரோகிணி வந்துட்டு இவன் மட்டும் கிளம்பாமல் இருக்கிறாங்க, இவன் எப்படி கிளப்புறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. இதோட எப்படி சொல்ல முடியுது? உங்களோட கருத்துக்கள் எது வந்தாலும் மறக்காம கண்டிப்பாக சொல்லி போட்டு அடுத்த ஒரு ப்ரோமோண்ட் அப்டேட் தெரிஞ்சுக்கப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.